அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்மை நடத்துகிற தேவன் நல்லவர். அவரை ஆராதிப்போமா? எல்லாரும் சேர்ந்து அவரை ஆராதிப்போமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. ஆண்டவரே உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவரப்பா, எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. எங்களை ஆண்டவரே இப்படியாய் நீர் தெரிந்து கொண்டு எங்களை நடத்துகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்தி பாடுவோமா? விலையேற பெற்ற இரத்தத்தா விடுதலை கொடுத்தீ, விலையேற பெற்ற இரத்தத்தா விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே, என்னை ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. அல்லேலூயா. ஆமென். அவரை ஆராதிப்பது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி பாருங்க. ஆமென். ஏசாயா 49 அதிகாரம் 3 நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என் தாசன். அவர் நம்மை நோக்கி சொல்லுகிறார், நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். நீங்கள் ஆமென் பூமியில் உயர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுவார். நீங்கள் சாட்சியாக இருக்கும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுவார். உங்கள் குடும்பத்தில் எல்லாரோடு சேர்ந்து ஜெபித்து ஆராதிக்கும் போது இந்த குடும்பம் கர்த்தருடைய குடும்பம். நீ என் தாசன், கர்த்தர் மகிமைப்படுவார். பிரியமானவர்களே, நீங்கள் உண்மையே பேசும்போது கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமாம். மற்றவர்களோடு சமாதானம் பண்ணுகிறவர்கள், நீங்கள் சமாதானம் பண்ணும்போது சிலர் சண்டை வந்துச்சுன்னா அதை அங்கிட்டு ஒன்று சொல்லி இங்கிட்டு ஒன்று சொல்லி அவங்கள இன்னும் சண்டையை மெருகேற்றி விட்டுருவாங்க. இன்னும் பெருசாக வெடிச்சிடும் சண்டை. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி அல்ல, சமாதானம் பண்ணுகிறார்கள், சண்டையை விளக்குகிறவர்கள். ஆண்டவர் அப்படி எதிர்பார்க்கிறார். அப்படி அவர் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் அப்படி வாழும்படி அவர் அழைக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே. ஆமாம். சிலர் பாருங்கள், எப்பொழுதும் புரணி பேசிகிட்டே இருப்பாங்க, குறை பேசிகிட்டே இருப்பாங்க, மற்றவங்களை பற்றி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆம், ஆண்டவர் மகிமைப்படுவதற்கு நாம் ஒரு காரணமாக இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? புரணி பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆமென். மற்றவர்களை பழி வாங்கிறோங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு உபயோகமான பாத்திரமாய், எஜமானுக்கு பிரயோஜனமான பாத்திரமாய். அல்லேலூயா. அப்படி வாழுவோமா? அப்படி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, நீர் என்னில் மகிமைப்பட என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். மகிமை உமக்குத்தான் அப்பா. ஆண்டவரே, மாட்சிமை உமக்குத்தான். ஆண்டவரே, நாங்கள் பாடினோம், ஆராதித்தோம்.
தகப்பனே, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அனல் மூட்டி விடுவீராக, அபிஷேகத்தை நடத்துவீராக. ஆமென். என்னுடைய வல்லமையினால் நிரப்புவீராக. பலவீன பகுதிகள் எல்லாம் சரி செய்யப்படுவதாக. கர்த்தர் அவைகளை சுட்டரித்து தகனித்து புதிதாக்குவீராக. புதிய கிருபைகளினால் அலங்கரிப்பீராக. கர்த்தர் உதவி செய்யும்படியாக நான் செபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் மெய்யாகவே உம்மை ஆராதித்து, உம்மை துதித்து, உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. ஆமென். இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். அல்லேலூயா. கர்த்தரை நீங்கள் இங்கே உயர்த்த ஆமென். வாடாத கிரீடத்தை நமக்காக வைத்திருக்கிறாரே, அந்த நல்ல தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி, கோடா கோடி நன்றி. நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா ஆயத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இஸ்ரவேலே, நீ என் தாசன். கர்த்தர் உன்னில் மகிமைப்படுவாராக. God bless you.